அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான 53 திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் விரிவாக்கத்தையும் முதல்வர் தொடங்கி வைத்துள்ள சூழலில் அது குறித்து பயனாளர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தோம். விவரிக்கிறார் செய்தியாளர் ஞானசேகரன். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் விரிவாக்கத்தை தொடங்கி வைப்பதற்காக இன்று அரியலூர் மாவட்டம் வாரணாசி ஊராட்சி அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினை அங்கிருந்த குழந்தைகள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் தொகுப்பை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டை ஊட்டச்சத்து குறைபாடில்லாத மாநிலமாக மாற்றுவதற்காக இத்திட்டம் தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளை முதல்வர் செல்லமாக கொஞ்சி மகிழ்ந்தார். அரியலூரில் நடந்த நிகழ்ச்சியில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் முடிக்கப்பட்ட பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் 120 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசுகையில் விளிம்பு நிலை மக்களுக்கான அரசாக திராவிட மாடல் அரசு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் EPS நாள்தோறும் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவதாக விமர்சித்தார். என்னை பொறுத்தவரையிலும் மிக 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 நலிந்த மக்களுக்கான ஆட்சியா இந்த ஸ்டாலின் ஆட்சி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். விளிம்பு நிலை மக்கள், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், குறிப்பாக குழந்தைகள் நலன் பேணப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் தொடங்கி வைத்த திட்டங்களால் பயன்பெறும் பிரகதீஸ்வரி கூறுகையில், ஏற்கனவே இத்திட்டத்தில் பயனடைந்துள்ளோம். இப்போ 2ஆம் பாகம் திட்டத்தில் பாலூட்டும் தாய்மார்கள் இன்னும் பயனடைவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. பாலூட்டும் தாய்மார்கள் சார்பாக செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கும் கூடுதல் தகவல். தமிழகம் முழுவதும் 76,705 தாய்மார்கள் பயன்பெறும் வகையில் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.